நீங்களும் நானும் இன்னைக்கு வரைக்கும் நிம்மதியா நைட்ல எந்த பயமும் இல்லாம வீட்டுல தூங்குறோம்னா அதுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு காவல்துறை அதிகாரி காரணமா தான் இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, அவங்க கிட்ட இருந்தே நம்மளை காப்பாத்திக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டா. இன்னைக்கு நம்ம எபிசோட்ல அந்த மாதிரி ஒரு உண்மை சம்பவத்தை தான் பார்க்க போறோம். ஹலோ கிரைம் ஃபேம், வெல்கம் டு கேண்டில் லைட் கிரைம்ஸ். பெங்களூர்ல சித்ரதுர்கான்ற ஒரு சின்ன டிஸ்ட்ரிக்ட்ல விவசாயம் தான் மக்களோட வாழ்வாதாரமா இருந்திருக்கு. அது எவ்வளவு சின்ன டிஸ்ட்ரிக்ட்னா மொத்தமே அங்க 2 இல்ல 3 போலீஸ் ஸ்டேஷன் தான் இருக்கும். அங்க இருக்க மக்கள் பஸ் ஸ்டாப்ல இருந்து வீட்டுக்கு போகணும்னா ஒரு 3 கிலோமீட்டர் நடக்க வேண்டியது இருக்கும். அந்த ரோடு ஒன்றும் அவ்வளவு நல்லா இருக்காது. கொஞ்சம் தூரத்துக்கு மண் ரோடும், அதுக்கப்புறம் 1.5 கிலோமீட்டருக்கு 2 சைடும் சோளக்காடா தான் இருக்கும். நவம்பர் 13, 1996 கவர்மெண்ட் உத்தியோகத்துல வேலை செய்யற திவ்யான்ற ஒரு பெண் அவங்க வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு அந்த வழியா நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு பதட்டப்படுற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படுது. யாரோ நம்மள பின்தொடர்ந்து வர மாதிரி. 2 பக்கமும் சோளக்கடை இருக்கிறதுனால பயம் ரொம்பவே அதிகமாகுது. வேகமா நடக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த முறை அவங்க நடக்கிற சத்தத்தை விட இன்னொரு செருப்பு சத்தம் கொஞ்சம் அதிகமா கேட்க ஆரம்பிக்குது. திரும்பி பாக்குறப்போ ஒருத்தன் கேப் போட்டுட்டு அவங்க முன்னாடி நிக்கிறான். அவனை பார்த்த உடனே திவ்யா பயத்துல ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்க தலைமுடிய பிடிச்சி இழுத்து கீழே தள்ளி அந்த சோள காட்டுக்குள்ள இழுத்துட்டு போறான். அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸ ஒரு காட்டு மிராண்டி மாதிரி கிழிச்சு தூக்கி போட்டுட்டு அவங்கள ரேப்பும் பண்றான். இந்த சம்பவம் நடந்ததும் ஒரு ஃபெஸ்டிவல் டைம்ல தான். நம்ம வழக்கமா அந்த மாதிரி நாள்ல புது துணி நகைங்கெல்லாம் போடுவோம். திவ்யாவும் அந்த மாதிரி போட்டிருந்த எந்த நகையும் கலட்டாம இருந்திருக்காங்க. இவங்களை ரேப் பண்ணவன் எல்லா நகையும் எடுத்துட்டாங்க வந்து கிளம்புறான். திவ்யா வேற வழி இல்லாம அங்க கீழே இருந்த கிழிஞ்ச துணிகளை எடுத்து அவங்கள கவர் பண்ணி அங்கேயே மயங்கி விழுறாங்க. அந்த வழியா வந்த சிலர் இவங்க இருக்க நிலைமைய பார்த்துட்டு போலீஸ்க்கு போன் பண்ண உடனே போலீஸும் வராங்க. கழுத்துல போட்டிருந்த செயினை யாரோ பிடிச்சி அறுத்து எடுத்த மாதிரியும், அது மட்டும் இல்லாம காதுல போட்டிருந்த கம்மல் மூக்குத்தின்னு எல்லாத்தையும் ரத்தம் வர அளவுக்கு பிச்சு எடுத்திருக்கான். போலீஸ் திவ்யா சுய நினைவுக்கு வந்த உடனே அவங்க ஜுவல்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன்லாம் வாங்கிட்டு வேற ஏதாச்சும் தப்பா நடந்துச்சான்னு கேட்கிறப்போ இதுக்கு மேல என்ன எதுவும் கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு திவ்யா அங்க இருந்து டிரான்ஸ்பர் வாங்கிட்டு கிளம்புறாங்க. அப்பவே போலீஸ்க்கு என்ன நடந்திருக்குன்னு புரியுது. இதுதான் அந்த மர்ம நபரோட பதிவு செய்யப்பட்ட முதல் சம்பவம். திவ்யா கேட்ட மாதிரி இந்த கம்ப்ளைண்ட்டை வெறும் ராபரியா மட்டும் எடுத்துக்கிட்ட போலீஸ்க்கு அப்ப தெரியல இது எவ்வளவு பெரிய கேஸா மாறப்போகுதுன்னு. குடும்ப பெண்களா பார்த்து இந்த மாதிரி தவறுங்களை செஞ்சா அவங்க சொசைட்டிக்கு பயந்து வெளியே சொல்ல மாட்டாங்கன்றத அந்த மர்ம நபர் ஆயுதமா எடுத்தான். இந்த சம்பவம் நடந்து 1 மாசம் கூட ஆகல, அவனோட அடுத்த வேட்டையை தொடங்குறான். டிசம்பர் 6ஆம் தேதி அன்னைக்கு அதே சித்ரதுர்கா டிஸ்ட்ரிக்ட்ல பல்லவின்ற ஒரு 17 வயது மாணவி சாயங்காலம் 6 மணிக்கு மேல மாவரைக்க போறன்னு அரிசி எடுத்துட்டு கிளம்பியிருக்காங்க. போனவ 8 ஆகுது 10 ஆகுது இன்னும் வீட்டுக்கு வரல. அவளோட அப்பா ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்கன்னு எல்லாரும் வீட்டுக்கும் போய் விசாரிக்கிறாங்க. ஆனா பல்லவியை எங்கேயோ காணோம். இப்ப இருக்க மைண்ட் செட் அந்த டைம்ல எல்லாருக்கும் இருந்தது இல்ல. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா எல்லாருக்கும் தெரிஞ்சிரும்னு யோசிச்சு அவங்களே தேடி இருக்காங்க. ஆனா எங்கேயும் தேடி கிடைக்காதனால வேற வழி இல்லாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு டிசம்பர் 8ஆம் தேதி, அதாவது பல்லவி காணாம போய் 2 நாள் ஆன அப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸ் அவங்க வீட்டுல இருந்து மாவு மில் போற வழி ஃபுல்லா தேடி இருக்காங்க. அப்பதான் அவங்களே நோட்டீஸ் பண்றாங்க அது ஒரு சின்ன ரோடு, 2 சைடும் புதருங்க மட்டும் தான் இருக்கு, பெருசா லைட்டும் எதுவும் கிடையாதுன்னு. அவங்க சந்தேகப்பட்ட மாதிரி அந்த புதர்ல தேடுறப்போ பல்லவியோட இறந்த உடல் ஒட்டு துணி கூட இல்லாம இருந்து. பாடி அட்டாப்சி பண்றப்போ பல்லவி மூச்சு திணறி தான் இறந்திருக்காங்க தெரிய வருது. அதுவும் இல்லாம உடம்புல நிறைய நகம் கீரை, யாரோ வெறி பொடிச்சு கடிச்ச மாதிரியான பல் தடயங்கள் நிறைய இருந்திருக்கு. கில்லர் பல்லவி கத்த ட்ரை பண்ணப்போ அவங்க வாயை டைட்டா மூடியிருக்கான். எந்த அளவுக்குன்னா அவங்களோட உதடு பல்லு மேல பட்டு அழுத்தி அந்த பல்லு உதட்டை கிழிச்சு உள்ள போயிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ரேப்ல ஒருத்தர் மட்டும் சம்மந்தப்படல, இன்னும் கொஞ்சம் பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு தெரிய வருது. இது ஒரு கேங் ரேப்பா இருக்கும்னு போலீஸ் சந்தேகப்படுறாங்க. இந்த விஷயம் நியூஸ் பேப்பர்ல டிவிலன்னு வர ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் 17 வயது சின்ன பொண்ணுக்கு இப்படி நடந்திருக்கு, கொலைக்காரன் யாருன்னு கண்டுபிடிக்கணும்ன்ற பிரஷர் போலீஸ்க்கு அதிகமா வர ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் சித்ரதுர்கால இது 2வது சம்பவம். ஸோ அங்க இருக்க மக்கள், முக்கியமா பெண் குழந்தைய வச்சிருக்க பெற்றோர்கள் ரொம்பவே பயந்தாங்க.
போலீஸ் அவங்களோட விசாரணைய பல்லவியோட அப்பா அம்மா கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறாங்க. பல்லவி உடம்புல அவ போட்டிருந்த கொலுசை காணும். அந்த கொலுசுல A1 சிம்பிள் போட்டிருக்கோன்னு சொல்லி அவங்க அக்கா போட்டிருந்த கொலுசை ரெஃபரன்ஸா கொடுக்குறாங்க. ரெண்டும் ஒரே கடையில வாங்கினதுனால ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா இதை வச்சு மட்டும் போலீஸால இந்த கொலையை யாரு பண்ணிருப்பாங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. அப்படி ஒரு நாள் போலீஸ்க்கு ஒரு லெட்டர் வருது. அதுல பல்லவியோட மரணத்துக்கு பணக்கார குடும்பத்துல செஞ்ச 5 பேர் தான் காரணம், அதுல ஒரு ப்ரொஃபசர் அண்ட் டாக்டரோட பசங்களும் இருக்காங்கன்னு போட்டிருந்துச்சு. சரி, இந்த லெட்டர் யார் அனுப்பியிருக்காங்கன்னு பார்த்தப்போ அந்த இன்ஃபர்மேஷன் எதுவும் அதுல போடல. கிடைச்ச இந்த க்ளூவை வச்சு போலீஸ் அந்த ஊர்ல இருக்க பணக்கார டாக்டர்ஸ் ப்ரொஃபசர்ஸ் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா 1 மாசம் மேல ஆகியும் அவங்களால எதுவும் கண்டுபிடிக்க முடியல. ஊர் மக்களுக்கு போலீஸ் மேல இருந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. மகளிர் சங்கம் மீடியான்னு போலீஸ்க்கு அகேன்ஸ்டா ப்ரொடெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. வேற வழி இல்லாம அந்த டீமை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இந்த கேஸை CBCIDக்கு மாத்துறாங்க. புதுசா வந்த ஆபீசர் அந்த லெட்டர் வச்சு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லைன்னு இந்த கேஸை வேற விதமா ஹேண்டில் பண்ண முயற்சி பண்ணாரு. வேற யாருக்காச்சும் எங்கேயாச்சும் இந்த மாதிரி நடந்திருக்கான்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு திவ்யாவுக்கு நடந்த இந்த கொடுமையை பத்தி தெரியல. ஏன்னா அது வெறும் திருட்டு கேஸா மட்டும்தான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இந்த மாதிரி விசாரிக்கிறப்போ போலீஸ்க்கு இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் தெரிய வருது. பல்லவி 2வது விக்டிம் இல்ல. அவ காணாம போனதுக்கு 2 நாள் முன்னாடி அதே இடத்துக்கு பக்கத்துல இன்னொரு பொண்ணு மேலேயும் தாக்குதல் நடந்திருக்கு. போலீஸ்க்கு கிடைச்ச க்ளூ படி அவ பால்காரரோட பொண்ணுன்னு தெரிய வருது. ஸோ சுத்தி இருக்க கிராமத்துல எத்தனை பால்காரங்க இருக்காங்க, அதுல யாருக்கு வயசுக்கு வந்த பொண்ணு இருக்காங்கன்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் அவங்களுக்கு கீதாவை பத்தி தெரிய வருது. அவங்கள கூட்டிட்டு வந்து விசாரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. கீதா அவங்க ஊர்ல லோக்கல்ல வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. டெய்லி அவங்க அப்பா தான் அங்க இருக்க வீடுகள்ல பால் ஊத்திட்டு கீதாவை வேலையில இருந்து கூட்டிட்டு வருவாரு. டிசம்பர் 4ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது பல்லவி காணாம போறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி, வழக்கம் போல கீதா அவங்க வேலையில இருந்து அவங்க அப்பா தான் கூட்டிட்டு வந்திருக்காரு. அப்படி வர அப்போ மெடிக்கல் ஷாப்ல சைக்கிளை நிறுத்தி, நான் கொஞ்சம் மருந்து வாங்க வேண்டியது இருக்கு, நீ போயிட்டு இரு, நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. கீதாவும் சரின்னு கிளம்புறாங்க. அவங்க நடந்து போயிட்டு இருக்கப்போ அவங்க எதிர்க்க கேப் போட்ட ஒருத்தன் கேஷுவலா நடந்து வந்திருக்கான். இவங்களும் எந்த சந்தேகமும் இல்லாம அப்போ பின்னாடிதான் வராருன்ற நம்பிக்கையில அவனை தாண்டி போறாங்க. ஆனா தாண்டி போனாவே திரும்பி இவங்களை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அதை பார்த்த கீதா பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்களால ரொம்ப தூரம் ஓட முடியல. அந்த மர்ம நபர் இவங்க முடிவை பிடிச்சி இழுத்து அவங்க கத்த முடியாத அளவுக்கு அவங்களோட மூச்சு குழாவை 2 விரலால டைட்டா பிடிச்சி அழுத்தி என்கிட்ட இருந்து தப்பிக்க பாக்குறியான்னு அவங்கள கீழே தள்ளி விட்டான். ஆனா கீதா மனதைரியத்தோட அவனை எதிர்த்து போராடி அவன் முடிய பிடிச்சி இழுக்க ட்ரை பண்றாங்க. அவன் போட்டிருந்த கேப் கீழே விழுது. ஆனாலும் கீதாவால அவன் முடிய பிடிச்சி இழுக்க முடியல. அப்பதான் நோட்டீஸ் பண்றாங்க, அவனோட தலைமுடி சைட்ல போலீஸ் கட் மாதிரி ஷார்ப்பா இருந்திருக்கு. மெடிக்கல் ஷாப் போன அவங்க அப்பா வர மாதிரி சவுண்டு கேட்டிருக்கு. கீதா அவன் பிடியில இருந்து வெளியே வந்து அப்பான்னு கத்தியிருக்காங்க. அதை கேட்ட அவங்க அப்பா கீழே இருந்த கல்லை எடுத்து அவன் முகத்திலே அடிக்கிறாரு. அவங்க அப்பா வந்துட்டாருன்ற தைரியத்துல அவங்க முழு ஸ்ட்ரென்த்தையும் யூஸ் பண்ணி அவனை கீழே தள்ளுறாங்க. அங்க நடக்கிற சத்தம்லாம் கேட்டு ஊர் மக்கள் வர ஆரம்பிக்கிறத பார்த்தாவே தப்பிச்சு சைட்ல இருக்க புதருக்குள்ள ஓட ஆரம்பிக்கிறான். பல்லவி கொலைக்கு 2 நாள் முன்னாடி இது நடந்திருக்கு. ஆனா ஏன் போலீஸ்ல சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா, கீதா அவன் ஹேர் ஸ்டைல பார்த்துட்டு போலீஸா இருக்கும்னு கெஸ் பண்றாங்க. அவங்க அப்பாவும் அது போலீஸா இருந்தா தேவையில்லாத பிரச்சனை வரும்னு சொல்லி பயந்தாரு. ஏன்னா அந்த ஊர்ல போலீஸ் ஸ்டேஷன் ரொம்பவே கம்மி. ஒருவேளை போலீஸா இருந்து அது தெரியாம அவங்கிட்டே கம்ப்ளைண்ட் கொடுக்குற சுச்சுவேஷன் வந்தா தேவையில்லாத பிரச்சனையில மாட்டிப்பாங்கன்னு சொல்லி ரொம்ப யோசிச்சாங்க. அதுவும் இல்லாம பொண்ணுக்கு தான் ஒன்றும் ஆகலையே, இனி கவனமா இருந்துப்போன்னு சொல்லி அந்த விஷயத்த அப்படியே மறைக்க முடிவு பண்றாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஆபீசர் அவங்களை கன்வின்ஸ் பண்ணி கம்ப்ளைண்ட்டும் வாங்குறாங்க. கீதா கிட்ட அவனை நீங்க ரொம்ப க்ளோஸா பார்த்துருக்கீங்க, நாங்க யாரையாச்சும் சந்தேகப்பட்டு கூட்டிட்டு வந்தா அவனை அடையாளம் காட்ட முடியுமான்னு கேட்டப்போ அவன் முகம் என் கண்ணிலே நிக்குது, நீங்க அவனை தேடிலாம் போக வேணாம், நான் அவனை ரீசெண்டா சித்திரதுர்கா கிரவுண்ட்ல பார்த்தேன் மறுபடியும் சொல்றாங்க. போலீஸ்க்கு இதெல்லாம் கேட்ட உடனே குற்றவாளி இதே ஊர்ல இருந்துட்டு இதெல்லாம் பண்றான்னு பெரிய அதிர்ச்சியா இருந்திருக்கு. சரி, நீ ஏமா அந்த கிரவுண்டுக்கு போனேன்னு கேட்டப்போ நான் இப்பதான் ஹோம் கார்டா ஜாயின் பண்ணியிருக்கேன், குடியரசு தினம் அன்னைக்கு நடக்க போற பரேடுக்கு ரிஹர்சல் பாக்குறதுக்காக என்ன கூப்பிட்டு இருந்தாங்க, அதான் நானும் அங்க போனேன்னு சொல்லி சொல்றாங்க.
ஹோம் கார்ட்னா அந்த டைம்ல கிட்டத்தட்ட போலீஸ் வேலை மாதிரி தான். நம்ம தளபதி துப்பாக்கி படத்துல சொல்லுவார்ல, 14வது நாள் அவன் தம்பி வந்துட்டான்டா மிலிட்ரிக்குன்னு. அந்த மாதிரி இந்த சம்பவம் நடந்து 2வது வாரத்திலே சராசரியான பெண்கள் மாதிரி பயந்து வீட்டுல உட்காராம இந்த மாதிரி நடக்கிறத தடுக்கிறதுக்காக ஹோம் கார்டா ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கேட்ட போலீஸ் ஆபீசர் உடனே அந்த இன்சார்ஜ் கால் பண்ணி ரிஹர்சல் நடந்த அன்னைக்கு யார் கிரவுண்ட் ப்ரிப்பரேஷன் பண்ணதுன்னு விசாரிக்கிறப்போ அது மொத்தம் 4 பேருன்னு தெரிய வருது. குற்றவாளி அலர்ட் ஆகாம இருக்க கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு, அந்த 4 பேரையும் அனுப்பிவிடுன்னு சொல்லி கீதாவை உள்ள ஜன்னல் வழியா பார்த்து அவனை அடையாளம் காட்ட சொன்னாங்க. ஆனா கீதா அவன் வருவான்னு காத்துட்டு இருந்தப்போ அந்த இடத்துக்கு வெறும் 3 பேர் தான் வந்திருந்தாங்க. அந்த 3 பேர்கிட்டயும் இன்னொருத்த எங்கன்னு கேக்குறப்போ அவன் சைக்கிள்ல வந்துட்டு இருக்கான், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான்னு சொல்லிட்டு இருக்கப்பவே அவனும் வந்துடுறான் அந்த இடத்துக்கு. அவனை பார்த்த உடனே கீதாவோட முகம் மாறுது, கண்ணுல பயம் கலந்த கண்ணீர் வருது. இத பார்த்த ஆபீசருக்கு புரிஞ்சிடுச்சு. அவனை சரௌண்ட் பண்ண சொல்லி அவன் பேர் என்னன்னு கேக்குறப்போ என் பேரு உமேஷ் ரெட்டின்னு சொல்றான். இப்ப கீதா தைரியமா வெளியே வந்து அன்னைக்கு நைட் என்கிட்ட தவறா நடந்துக்க முயற்சி பண்ணாது இவன் தான் சார்ன்னு சொல்றாங்க. இதை கேட்ட உமேஷ், அவளும் நானும் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸ் தான் சார், அவ ஏன் இப்படி சொல்றான்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி சொல்றான். இதை கேட்ட கீதா, சரி ஓகே சார், நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், ஆனா அவங்க கிட்ட என் பேர் என்னன்னு மட்டும் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கன்னு சொல்றப்போ அவனால சொல்ல முடியாம மாட்டிக்கிறான். அவன் சொன்னதை கேட்டு எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு அவனை அரெஸ்டும் பண்றாங்க. இப்போ போலீஸ்க்கு ஒரு சந்தேகம் வருது. கீதாவை ஹராஸ் பண்ணதும் பல்லவியை கொலை பண்ணி அவங்க கிட்ட இருந்து நகைகள் எல்லாம் திருடினதும் ஏன் ஒரே ஆளா இருக்கக்கூடாது? அந்த சந்தேகத்தை தீர்க்க போலீஸ் அவனை கூட்டிட்டு அவன் தங்கி இருக்க ரூமுக்கு போறாங்க. அவங்களுக்கு தேவைப்பட்டது என்னமோ ஒரு கம்மலும் A1 சிம்பிள் போட்டிருக்க ஒரு கொலுசும் தான். ஆனா அவங்க அந்த ரூம்ல பார்த்தது இந்த கதை இதோட முடியல. அவன் இன்னும் என்னென்ன கொடுமைகள்லாம் பண்ணியிருக்கான், அதுக்கு என்ன தண்டனை கொடுத்துருக்காங்கன்றத அடுத்த வீடியோல பார்ப்போம். இந்த கதை சுவாரஸ்யமா இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கிரைம் ஸ்டோரிஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்திடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். டியூஸ்டே சந்திப்போம். Until then.